நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 29. 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை எடு, உன் கையை நீட்டி என் விழாவில் எடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் தோமா பல வழிகளில் எம்மை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் நம்பிக்கையாளர்கள், கடவுளை நம்புகின்றவர்கள், நாங்கள் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல என்பதை நம்புகின்றவர்களே நாங்கள். ஆனால் உண்மையாக ஒவ்வொருவரும் தன்னை ஆய்வு செய்து பார்த்தால் நாங்கள் கொண்டிருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கை எங்களிடம் இல்லை என்பதை தாழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். நாங்கள் பெற்றுக்கொள்ளாத இறை ஆசீரை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் எவ்வாறு செயல்படுவோம் என்பதை இன்று சிந்திப்போம். இயேசு முதல் முறையாக 11 சீடர்களுக்கும் தோன்றும் போது தோமா அங்கு இருக்கவில்லை. அதனாலே இயேசுவை காணும் பேற்றினை அவர் இழந்து விட்டார். அவர் திரும்பி வந்தபோது இயேசு மற்ற சீடர்களுக்கு காட்சி கொடுத்ததை அறிந்து அவர் எதிர்மறையான எண்ணம் கொள்கின்றார். அதையிட்டு அவர் ஒரு வகையான வெறுப்பும் கொள்ளுகின்றார். உண்மையிலே அவர் மகிழ்ச்சியாய் இருந்திருக்க வேண்டும். இத்தகைய வெறுப்பு ஒரு வகையான பாவமாகும். தான் பெற்றுக்கொள்ளாத மற்றவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசையை முன்னிட்டு கொள்ளுகின்ற உணர்வே இந்த வெறுப்பாகும். இது அவர் கொண்டிருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கையில் இருந்து அவரை தூர விலகிச் செல்ல ஏதுவாக அமைகிறது. அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்கிறார். மற்றவர்கள் கடவுளின் ஆசியை பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் எவ்வாறு பதிலளிக்கின்றோம்? பலர் நாங்கள் அவர்களைப் போல நாங்களும் ஆசியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றே விரும்புவோம். இந்த உணர்வே தோமா கொண்ட வெறுப்பாகும். இந்த வகையிலே தோமா நாங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதற்கு நல்லதொரு உதாரணமாயிருக்கின்றார். இந்த நிலையிலே இயேசு தோமாவை கனிவோடு கண்டிக்கின்றார். இது இயேசுவின் அன்பின் கண்டிப்பு. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். இவ்வாறு இயேசு அவரை கண்டித்து அவரது வெறுப்புக்கான நம்பிக்கையின்மைக்கான காரணத்தை அறிந்து கொள்ள அழைக்கின்றார். அதனை அவரும் அறிந்து கொண்டு, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிடுவதை காண்கின்றோம். இந்த தோமாவை இன்று நாங்கள் தியானிப்போம். இறைவன் இவரை கொண்டு வெறுப்பு, பணிவு, நம்பிக்கை போன்ற பாடங்களை எமக்கு கற்றுத்தருகின்றார். தமது பலவீனத்தில் இருந்து விரைவிலேயே முழுமையாக அவர் குணம் பெற்று மற்றவர்கள் இறையாசீரை பெற்றுக்கொள்ளும் போது நாம் வெறுப்பை அல்ல அவர்களோடு சேர்ந்து மகிழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். செபம்.
புனித தோமையாரே, எங்கள் நம்பிக்கை ஈனத்தில் எங்களுக்காக மன்றாடும். ஆமென்.